எஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுதர்ஷன். வெல்கம் டு டெஸ்ட் புக் தமிழ். எஸ், எஸ்எஸ்சியோட சிஜிஎல் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. 2026 நோட்டிபிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 12,000 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ல யாருமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான், ஓகேங்களா? எதிர்பார்க்காத ஒண்ணு கிடையாது. எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான், ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கு. செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ அதே டயர் 1 மற்றும் டயர் 2 ரெண்டு எக்ஸாம்ஸ்லுமே நமக்கு செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. இந்த செக்ஷனல் டைமிங் மூலியமா என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது இதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். முக்கியமா இதுல மேக்ஸ் தான் ஒரு பெரிய கேம் சேஞ்சராகவே இருக்க போகுது, ஓகேங்களா? ஸோ அதுக்காக மேக்ஸ்க்காக ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்கா ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதை நம்ம பார்க்கலாம். இது தாண்டி இந்த ஒரு வீடியோஸ்ல எண்டில் ஒரு வேர்டில் ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடையாது, உங்க எல்லாத்துமே ஒரு எஃபோர்ட் அப்படிங்கிற நம்மளோட ட்ரிக்கரிங் பாயிண்ட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பான முறையில இந்த எஸ்எஸ்சியோட சிஜிஎல் 2026 வந்து நமக்கானதுதான், ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அது போக நிறைய பிகினர்ஸ் நம்ம வீடியோ பார்ப்பீங்க. இந்த டயர் 1 டயர் 2க்கான பேட்டர்னான செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட். எஸ், மறக்காம நம்ம டெக்ஸ்ட் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஓகேங்களா? ஸோ நம்பிக்கையோட நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த வெற்றி அப்படிங்கிறது நமக்கான சிஜிஎலுக்கான வெற்றி வந்து நமக்கான வெற்றி தான். ரைட். ஸோ இதான் நான் சொல்லியிருந்தேன். மேக்ஸ் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொன்னதான் கேம் சேஞ்சர் தான். இந்த மேக்ஸ் நம்ம எப்படி படிக்கலாம், 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு 15 நிமிஷத்துல போடணும் அப்படின்னா நம்ம எப்படி தயாராகலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு இந்த எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? மறக்காம நம்ம டெக்ஸ்ட் புக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகைன் நமக்கான எக்ஸாம் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது 21 வந்துருச்சு. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 21 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜூன் 22 வரைக்குமே நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணாம எவ்வளவு சீக்கிரமா இப்பயே அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணி, ஒன்ஸ் ஓபிசி சர்டிபிகேட் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு சீக்கிரத்துல இந்த 1 வீக் அப்ளை பண்ணுமோ அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான கரெக்ஷன் விண்டோவும் நமக்கு ஜூன் 29 வந்து ஓப்பன் ஆகும். ஒரு 2 டேஸ் இருக்கும். மேக்ஸிமம் கரெக்ஷன் பண்ற அளவுக்குலாம் வச்சுக்காதீங்க. கரெக்டா எல்லாமே அப்ளை பண்ணிருக்கீங்க, ஓகேங்களா? நான் கரெக்ஷன் விண்டோக்கும் நம்ம ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி தான் கரெக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ரைட். நமக்கு இதுக்கான எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் டு செப்டம்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் டயர் 2 எக்ஸாம் டிசம்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட்டா? எஸ். செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறது நம்ம ஓரளவு எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படிங்கிறது செக்ஷனல் டைமிங் ஒண்ணு இல்லப்பா. இதுக்கு முன்னாடியே ஒரு ரெக்கார்டிங் எடுத்துட்டு அந்த வீடியோ பார்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ கேட்கவே இல்லை, ஓகேங்களா? அகைன் ரிப்பீட்டா எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதான். ஸோ செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜிகேவா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், நம்ம இது வரைக்கும் வந்து 100 கொஸ்டின்ங்கிறது 60 நிமிஷத்துல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். இப்போ வந்து என்ன செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்து ஒவ்வொரு செக்ஷனுமே நமக்கு வெறும் 50 மினிட்ஸ் மட்டும் தான் நம்ம அந்த கொஸ்டினை பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி என்ன 100 கொஸ்டின் எந்த கொஸ்டின் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம். இப்போ நீங்க மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு 50 மினிட்ஸ் மட்டும்தான் அந்த மேக்ஸ் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் போற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஜென்ரலா வரலாம். இப்ப பொதுவா ஜிகே அப்படிங்கிறது நமக்கு ஒரு 5 நிமிஷமே அதிகமான டைம். ஜஸ்ட் அந்த கொஸ்டினை பார்ப்போம், தெரிஞ்சிச்சு அப்படின்னா கிளிக் பண்ணுவோம், தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். இதுதான். ஸோ அதிகபட்சமே நம்ம 5 மினிட்ஸ் தான் ஜிகே எடுப்போம். இப்போ 15 மினிட்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா தான். ஸோ அதே மாதிரி நமக்கு நீங்க ரீசனிங் வந்து ஜென்ரலா எல்லாருமே வந்து ஒரு நல்லா எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா ஒரு 13 to 14 மினிட்ஸ், 12 to 14 மினிட்ஸ் அது வரைக்கும் நீங்க செட் பண்ணி பண்ணிருப்பீங்க. அதிகபட்சமே மினிமம் டைமே ஒரு 12 மினிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு பிகினர்ஸ் வந்து ஒரு 16 மினிட்ஸ், 15 to 16 மினிட்ஸ். ஸோ ஓரளவு ஓகே. ரீசனிங் கூட நம்ம ஸ்பீட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கிலீஷ்மே நம்ம அதிகபட்சம் எடுத்தாலும் ஒரு 8 to 10 மினிட்ஸ் தான் அதிகபட்சம் எடுப்போம். ஸோ அதுலயுமே எனக்கு 15 மினிட்ஸ்ங்கிறது அதிகம் தான். அப்ப எனக்கு இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் தான். மேக்ஸ்ல எனக்கு 15 நிமிஷத்துல 25 கொஸ்டின்ஸ் போடணும் அப்படின்னா நம்ம பயங்கரமா அடுத்த லெவல் பிராக்டிஸ் பண்ணணும். ஸ்பீட் கால்குலேஷன், வேதிக் மேக்ஸ் இதெல்லாம் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் இந்த மேக்ஸோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கேன். நம்ம இந்த பேட்டர்ன் பார்த்துட்டு நம்ம போகலாம், ஓகேங்களா? எஸ். இப்ப டயர் 2லயுமே நமக்கு வந்து என்னது செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டயர் 2ல செஷன் 1ல, ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1 செஷன் 1ல வந்து மேக்ஸ் மற்றும் ரீசனிங். மேக்ஸ் எனக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், ரீசனிங் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு எனக்கு 3 மார்க் மேனிக்கு, இது ரெண்டுக்குமே மட்டும் எனக்கு டோட்டல் 180 மார்க்ஸ் வரும், ஓகேங்களா? 60 கொஸ்டின்ஸ்க்கு 3 மார்க் மேனி 180 மார்க்ஸ் வரும். இது 1 hour அட்டன் பண்ணுங்க, ஓகேங்களா? மொத்தமா டயர் 2 வந்து நமக்கு 2 hours 15 மினிட்ஸ் தான் டயர் 2. இதுல எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டுமே எனக்கு 1 hour. இதுல எனக்கு மேக்ஸ்க்கு 30 மினிட்ஸ்,
ரீசனிங் 30 மினிட்ஸ். அப்ப 30 கொஸ்டின் 30 மினிட்ஸ் கிடைக்கும். ஓரளவு ஓகே அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப டயர் 2 பத்தி நம்ம இப்போதைக்கு யோசிக்க வேணாம். டயர் 1ல நம்ம எப்படி டயர் 1 கிளியர் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இப்போதைக்கு நான் எல்லா மாணவர்களும் சொல்றது டயர் 1 ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஓரளவு நல்ல ஒரு 145 பிளஸ் 150 பிளஸ், ஓகேங்களா? 150 பிளஸ் நம்ம டார்கெட், 150 பிளஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதா நம்ம டார்கெட். பட் ஆனா இந்த தடவை செக்ஷன் டைமிங்லாம் கொண்டு வந்தால கட் ஆஃப் நம்ம குறையும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் கண்டிப்பான முறையில் குறையும். ரைட். ஸோ சேம் டைம் அதே மாதிரி டயர் 2ல செஷன் 2 வந்து நமக்கு ஸோ அதே தான் மேக்ஸ் மற்றும் ரீசனிங் 30 கொஸ்டின்ஸ் நமக்கு ½ an hour அப்படிங்கிறது இருக்கும் 1 hourல. அண்ட் இங்கிலீஷ் மட்டும் ஜிகே. இதுல எனக்கு இங்கிலீஷ்ல வந்து 45 கொஸ்டின்ஸ். ஸோ டயர் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னா இங்கிலீஷ் தான், கிட்டத்தட்ட 45 கொஸ்டின்ஸ். அண்ட் ஜிகே வந்து 25 கொஸ்டின்ஸ். இதுல டைம் ஸ்பிளிட் அப் எப்படி இருக்கு? அதே 1 hour தான். எனக்கு இங்கிலீஷ்க்கு 40 மினிட்ஸ் மற்றும் ஜிகேக்கு எனக்கு 20 மினிட்ஸ். ஏன்னா தான் நான் சொல்றேன் டயர் 2 அப்படிங்கிறது ஓகே தான். ஸோ அதில் நமக்கு செக்ஷனல் டைம் கொண்டு வந்தாலும் மேக்ஸ் மட்டும் தான் நமக்கு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுல மட்டும் தான் எனக்கு என்ன இருக்கு, நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் இப்பே ஒரு பிகினர்ஸ் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படிங்கிறது நமக்கு குவாலிஃபைங் நேச்சரா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ குவாலிஃபைங் நேச்சரா இருக்கனால நிறைய பேர் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜை பெருசா ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. நம்ம நண்பர்கள், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, நல்ல ஸ்கோரே எடுத்திருக்காங்க இந்த லாஸ்ட்லாம் நிறைய பேர். ஸோ எல்லாருமே தான். ஸோ அதுல இருந்து கடவுள் கையில தான் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ நல்ல ஸ்கோர் 330 340 இந்த மாதிரி நல்ல ஸ்கோர் எடுத்துமே இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் குவாலிஃபைங் நேச்சர், அந்த குவாலிஃபைங்கான கட் ஆஃப் கிளியர் பண்ணாம நிறைய பேர் போஸ்டிங் வாங்காமலாம் இருக்காங்க. ஸோ இதுக்குமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க அப்படிங்கிறதான் என்னோட சஜஷன். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்து உங்களுக்கே தெரியும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அந்த ஸ்கில் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏஎஸ்ஓ ஜேஎஸ்ஓ அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்குமே உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ், நமக்கு 200 மார்க்ஸ், இதுக்கு ஒரு 2 hours. அதே மாதிரி நீங்க ஃபினான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த பேப்பருமே நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இது வந்து தனியாக தான் ஒரு நாள் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ டயர் 2ல நம்ம இதுவரை பார்த்த மாதிரி கொண்டு ஸோ இந்த நீங்க ஜேஎஸ்ஓ ஏஎஸ்ஓ அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க தனியாக அதுக்கு நீங்க குவாலிஃபைங்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ரைட்டா? எஸ். இப்போ நம்ம அந்த மெயினான முக்கியமான பார்ட் பார்க்க போறோம். இப்ப நமக்கு கேம் சேஞ்சர் அப்படிங்கிறது இந்த மேக்ஸ் பார்ட் தான். நமக்கு 15 நிமிஷத்துல 25 கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு மினிமம் 36 செகண்ட்ஸ் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 36 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அப்ப நம்ம அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இங்கதான் கொடுத்துருங்க 36 செகண்ட்ஸ் தான் ஒரு கொஸ்டினுக்கு. 36 செகண்ட்ஸ் தான் டைம். 2 மார்க் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்பீடும் அக்யூரசி மட்டும் தான். நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடா போடுறோமோ சேம் டைம் எந்த அளவுக்கு அக்யூரசி மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமா. இன்னைக்கு நம்ம மராத்தான் கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2024 பிஒய்க்யூஸ் பார்த்துருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓரளவு பேசிக்கான ஈஸியான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கோம். ஓகேங்களா? எஸ், ஈஸியான கொஸ்டின்ஸா இருந்துச்சு. இதுல எப்படின்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 20 கொஸ்டின்ஸ் கிட்ட நமக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 18 to 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஈஸியா தான் இருக்கும். எப்படி பார்த்தா ஒரு 4 or 5 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? ஒன்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ண பழகணும். ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணும். எப்பயுமே ஒவ்வொரு ரவுண்டா ஒன்ஸ் ஒரு ரவுண்டு. ஸோ அதெல்லாம் நீங்க வாங்க நம்ம அடுத்த ஸ்லைட்ல கூட நம்ம பார்க்கலாம். எஸ், முக்கியமா நீங்க இப்பையில இருந்தே ஒரு முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ணணும். ஸோ பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செக்ஷனல் டைமிங், செக்ஷனல் கட் ஆஃப்லாம் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கால்குலேஷன் ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வேதிக் நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த லெவலுக்கு மாறிடுச்சு. நம்ம போன தடவை எடுக்யூட்டிவ் பேட்டர்ன்லயே பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் நமக்கும் ரீசனிங்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம வேதிக் மேக்ஸ் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ஸ்பீட் கால்குலேஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு பக்காவா ஸ்ட்ராங் ஆகுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த மேக்ஸ்ல ஸ்கோரிங் பார்ட்டா இருக்கும். ரைட்டா? ஸோ இப்பையில இருந்தே ரெடி ஆகுங்க. நம்ம ஓவராலா ஃபுல்லா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் போறப்ப அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு இல்லாம இப்பையிலே டெய்லி ஒரு ½ an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பீட் கால்குலேஷனுக்காக, வேதிக் மேக்ஸ்க்காக, முக்கியமா ஸ்கொயர், கியூப், மல்டிபிள், ஸ்டேபிள் வேல்யூஸ் இது எல்லாமே நீங்க பக்காவா ஸ்ட்ராங் ஆனீங்க அப்படின்னா மேக்ஸ்ல உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 36 செகண்ட்ஸ் தான் ஒரு சம்ஸ்கே நமக்கு டைம் இருக்கு. ஸோ நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்கிப்பிங்லாம் கற்றுக்கோங்க. முக்கியமா அப்ராக்சிமேஷன் மெத்தடு சொன்ன மாதிரி ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்பாங்க. நீங்க இப்போ 2025 எடுக்யூட்டிவ் பேட்டர்ன்லாம் பாத்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் சம்மா தான் இருந்துச்சு. எல்லாமே ஒரு லைன் 2 லைனா இருந்துச்சு. கால்குலேஷனா டெசிமல் வேல்யூ அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்ப அதுக்கெல்லாம் நமக்கு என்ன வேணும்? இந்த அப்ராக்சிமேஷன் மெத்தட், ஸோ ரவுண்ட் வேல்யூ மெத்தட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சேம் டைம் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம
ரொம்ப ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டு ஆன்சர் வந்து இது பண்ணிடலாம். ஆப்ஷன் எலிமினேஷன் நமக்கு என்ன ஆகணும், ஒரு 10 to 50 செகண்ட்ஸ் தான் ஈஸியா இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நிறைய ஃபார்முலாஸ் இது எல்லாமே எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு டெய்லி ரெகுலரா பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ், எந்த அளவுக்கு நம்ம டைம் கன்சம்ஷன் அப்படிங்கிறது பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெரியதா இருக்கும். எஸ், முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லா கொஸ்டினையும் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ் பார்த்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு பாக்குறீங்க, சரி ஓரளவு எந்தெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. அதுல ஈஸியான கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் போங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு மீடியம் டு ஹையர் கொஸ்டின்ஸ், ஸோ அது பாருங்க. லாஸ்டா வந்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின் பாருங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துட்டு போனோம் அப்படின்னா டிஃபிகல்ட்டான கொஸ்டின் உட்காந்துட்டே இருப்போம். ஸோ அப்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாமே விட்டுருவோம். பேக்ல நிறைய ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுருவோம். அப்ப நீங்க செக்ஷனல் டெஸ்ட் போட்டாலும் சரி, மார்க் டெஸ்ட் போட்டாலும் சரி, இப்பெல்லாம் நீங்க பெஸ்ட் நம்ம செக்ஷனல் டெஸ்ட் பண்றதே பெஸ்டான திங்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு நம்ம செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறப்ப செக்ஷனல் டெஸ்ட்டே நம்ம நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ ஒரு மேக்ஸ் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்க ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸாவது போங்க. ஒன் டைம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணி 25 கொஸ்டின்ஸ் முடிக்கும் போது டெஸ்ட் முடிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? டெஸ்ட் நீங்க முடிகிற டயத்துல ஒரு 3-4 ரவுண்டாவது போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ்ல இருந்து ஸ்கிப் பண்றதுல இருந்து நிறைய ஐடியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப்பிங் தான் மெயினான டூலே. ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ண கத்துக்கிறீங்களோ, ஸ்கிப்பிங் இஸ் ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ண கத்துக்கிறீங்களோ அதுதான் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் சம்லாம் நீங்க வந்து டிஜிட் மெத்தட், டிஜிட்டல் சம், யூனிட் டிஜிட், இது எல்லாமே கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாவே ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் மூலியமா பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம எப்பவுமே ஒரு சம்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம்னா நமக்கு டைம் போறதே தெரியாது. ஏதாவது ஒரு சம்ஸ்ல உட்காந்துருப்பீங்க, கண்டிப்பா ஆன்சர் வந்துடும், ஆன்சர் போட்டுரும் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ நீங்க எப்பயுமே மார்க் டெஸ்ட் போடும் போது அந்த டைம் வாட்ச் பண்ணுங்க. இல்ல, ஸோ டைம் வாட்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு சம்ஸ்க்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நோட் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு 30 செகண்ட் 1 மினிட் மேல ஏதாவது டாபிக் எடுக்கிறீங்க, அந்த டாபிக்ல ஏன் அவ்வளவு டைம் எடுக்கிறேன், ஏன் என்ன அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொரு நாளும் செக்ஷனல் டெஸ்ட் போடும் போது மார்க் டெஸ்ட் போடுறப்ப அதெல்லாம் நோட் பண்ணி எப்படி அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. இப்பெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் கண்டிப்பான முறையில நம்மளால பிக்சர் இருக்கணும். ஸோ எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு கொஸ்டின்ஸ்லயுமே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணாது. மினிமம் ஒரு கொஸ்டின்ஸ்ல 35 செகண்ட்ஸ், 30 to 35 செகண்ட்ஸ். அந்த 30 செகண்ட்ஸ் தாண்டும் போதே இல்ல என்னால சால்வ் பண்ண முடியாது அப்படின்னா அடுத்து ஸ்கிப் பண்ணி போயிருங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி கண்ணை மூடிட்டு 25 கொஸ்டினையும் பாக்குறது, அதாவது சும்மா அந்த குத்தி விடுறது, இந்த மாதிரி சுத்தி விடுறது, அது மாதிரிலாம் இருக்கவே இருக்காதீங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ண கத்திக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு நெகட்டிவிட்டி இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் நான் ஐயோ செக்ஷனல் டைம் இருந்துச்சு, அவ்வளவுதான், நான் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சேன், இவ்வளவு அட்டம் கொடுத்துருந்தேன், ஸோ இந்த தடவை பார்த்து எனக்கு இப்படி செக்ஷனல் டைமிங் இருந்துச்சு அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு மட்டுமா செக்ஷனல் டைமிங்? எல்லாருக்குமே செக்ஷனல் டைமிங் தான். நம்ம எந்த அளவுக்கு கான்பிடண்டா இதுதான் நமக்கான ரைட் டைம் அப்படின்ட்டு நீங்க விடாம ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில டிஃபிகல்ட்டா கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில கட் ஆஃப் டவுன் ஆகும். சோ நீங்க அதெல்லாம் பத்தி யோசிக்க வேணாம். எப்படி இந்த டயர் ஒன்ல நம்ம 150+ 160+ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு போக்கஸ் பண்ணி மேக்ஸ் மட்டும்தான். சோ அதுல மட்டும்தான் சேஞ்சர், மத்த இதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. மேக்ஸ்ல நம்ம எந்த அளவுக்கு செக்ஷனல் டைமிங் போட்டு எஃபோர்ட் பண்றோம் அப்படிங்கிறதா இங்க கேம் சேஞ்சரே இருக்கு. ஓகேவா? ரைட். அதே மாதிரி நீங்க டெய்லி செக்ஷனல் டெஸ்ட் போடுறப்ப இம்ப்ரூவ்மெண்ட் உங்களோட ஸ்கோர் பாருங்க. ஓகேங்களா? ஸோ 22, 23 இருக்கா? ஓகே, ரைட். இதை எப்படி நம்ம இன்னும் அக்யூரேசி மெயின்டைன் பண்ணலாம், எப்படி ஸ்கோரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இல்ல நான் ஒரு ஆவரேஜா ஒரு குட் ஸ்கோர் 20ல இருந்து 20 வரைக்கும் எப்படி பார்த்தாலும் 18ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கு. ஈஸியான கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்? முக்கியமா அக்யூரேசி மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ அந்த டெஸ்ட்ல உங்களுக்கு அக்யூரேசி பர்சன்டேஜ்லாம் இருக்குல்ல, இந்த பர்சன்டேஜ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து போற டெஸ்ட்ல நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பான முறையில் நோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு ஆவரேஜ் 50 to 70 கொஸ்டின்ஸ் போறீங்க அப்படின்னா ஸோ இப்ப இருந்து உங்க கையில கண்டிப்பான முறையில ஒரு 75 days 80 days கண்டிப்பான முறையில இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா மேக்ஸ்ல வேற லெவலில் ஸ்கோர் பண்ணலாம். அகைன் நம்மளோட கையில தான் இருக்கு. எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ரைட்டா? சோ இந்த ஃபார்முலா சீட்டு மெமரைஸ் பண்ண வேண்டியது இதெல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டு இப்ப இருந்து எந்த ஒரு ஃபார்முலாஸையும் இந்த ஸ்கொயர்ல இருந்து கியூப்ல இருந்து யூனிட் டிஜிட் இதெல்லாமே படிச்சீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் ஞாபகம் இருக்கும். லேட்டர் அடுத்த ஒரு 2 days 3 days கழிச்சு பாத்தீங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பான முறையில அது நமக்கு மறந்துடும். சோ அதனால நிறைய ஸ்டிச் பண்ணி விட்டு வச்சு டெய்லியும் ரிவிஷன் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. இது மட்டும்தான் நமக்கான விஷயமே. ரைட்? ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். ஸோ நமக்கு
மேக்ஸ்ல இருக்க டைமே 15 மினிட்ஸ் 25 கொஸ்டின் போறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ண பழகிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன்னா டக்கு 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 நெக்ஸ்ட் கொடுத்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கேன் அப்படின்னு ஸ்கேன் பண்ண பழகி. இப்போ நீங்க மார்க் டெஸ்ட் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது பழகினாதான் இருக்கு. அண்ட் நீங்க உங்களோட ஷிஃப்ட் மினிமம் நான் ஒரு டெஸ்ட் போடுறேன் அப்படின்னா ஒரு 3 ரவுண்டாவது போகணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக். ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின்ஸ், அடுத்து மீடியமான கொஸ்டின்ஸ், அடுத்து ஹார்ட் கொஸ்டின்ஸ் போகும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வரிசையா போறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் கண்டினியூ ஹார்டா வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஹார்ட் கொஸ்டின்லேயே உட்காந்துங்கன்னா அந்த இடத்துல நமக்கு டிமோட்டிவேட் ஆகும். என்னடா எல்லா கொஸ்டினுமே டிஃபிகல்ட்டா இருக்கும் போது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆகிருக்கு. அடுத்து ஈஸியான கொஸ்டின்ஸே நீங்க பதட்டத்துல உங்களால சால்வ் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈஸியா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா பரவாயில்ல, ஒரு 10 to 15 கொஸ்டின் சால்வ் பண்ணேன், அடுத்து ஒரு 5 கொஸ்டின் தான்டா அப்படி நெக்ஸ்ட் நம்ம அப்படிதான் கொண்டு வரணும். இது எல்லாமே இங்க இருந்து கத்துக்கிற விஷயங்கள் தான். ஓகேங்களா? எஸ். ஸோ ஸ்கிப் பண்ண முக்கியமா கத்துக்கோங்க. அக்யூரசி மற்றும் ஸ்பீட் கால்குலேஷன் கத்துங்க. ஸ்பீட் கால்குலேஷனுக்காகவே நம்ம டெக்ஸ்ட் புக் தமிழ் சேனல்ல டெய்லி 11 o'clock நம்ம ஒரு ஸ்பீட் கால்குலேஷன் சீரிஸ் போயிட்டு இருக்கோம். மறக்காம அந்த சீரிஸ் பாருங்க. கண்டிப்பான முறையில எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எஸ், கண்டிப்பான முறையில எஸ்எஸ்சி சிஜிஎல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எல்லாருமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளோட ஈஸியான டாபிக் எல்லாமே ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுவாங்களா? ஸோ இந்த பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், இந்த மாதிரி ஈஸியான டாபிக் எல்லாம் கவர் பண்ணி ஸோ இந்த மாதிரி இதுல இருக்கதை எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா, நம்பர் சிஸ்டம், டைம் அண்ட் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், டிஏ. இப்போ டிஏ எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். பட் ஆனால் அந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதை டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போய்க்கணும். அதாவது டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படிங்கிறது நான் ரவுண்ட் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டினா சால்வ் பண்ணுங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கால்குலேஷன் அடுத்த ரவுண்ட் போங்க. அதுக்கடுத்து ரொம்ப இந்த மென்சுரேஷன், ஜியோமெட்ரி அப்படி. இப்போ அட்வான்ஸ் மேக்ஸ்லயுமே நமக்கு எப்படி பண்றது, ஒரு கம்மியான டியூரேஷன் சால்வ் பண்ற மாதிரி சம்பளம் இருக்கு. ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் மாணவர்கள் வந்து அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துலயுமே அவனை ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அவன் எப்படி வேணாலும் எந்த டைம் வேணாலும் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தடவை எப்படி செக்ஷுவல் டைமிங் எப்படி ஒரு விஷயம் கொண்டு வந்தால ஸோ அந்த மாதிரி அவன் எப்படி வேணாலும் டக்கு டக்கு சேஞ்ச் பண்ணுவான். அதனால நம்ம எல்லாருமே தயாராகு. ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லா பக்காவா ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நிறைய ஃபார்முலாஸ்லாம் ஸ்டிச் பண்ணி டெய்லி ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம டெய்லியுமே எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ்க்காக நம்மளோட டெக்ஸ்ட் புக் தமிழ் சேனல்ல 7 PM எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ்க்காக ஒரு பிஒய்க்யூ சீரிஸ் போயிட்டு இருக்கு. டெய்லியுமே வந்து டாபிக் வைஸ் போயிட்டு இருக்கு. இது முக்கியமா நான் சொன்ன ஸ்பீட் கால்குலேஷன் அது கண்டிப்பான முறையில எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ், நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு ஒன்வேல ஒரு மோட்டிவேட்டான விஷயம் அப்படிங்கிறது. ஸோ இங்க நிறைய பேர் வந்து என்ன செக்ஷுவல் டைமிங் வந்துச்சு அப்படின்ட்டு நிறைய அதை ஒரு நெகட்டிவா அதை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் நம்மளோட எஃபர்ட்டை கரெக்டா போட்டு பயங்கரமா நம்ம ஒர்க்கை பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு தேவையானது கண்டிப்பான முறையில நம்மளை தேடி வரும். ஓகேங்களா? எஸ், இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இப்ப ரைட் டைம் வந்து 12:55. ஓகேங்களா? ஸோ அதாவது ஆஃப்டர்நூன் கிடையாது, மிட் நைட், அதாவது 1 o'clock ஆக ஒரு 5 minutes இருக்கு. ஸோ இந்த டைம்ல நான் வந்து என்னோட ஒர்க்கை நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். எனக்கான ஒர்க்கை நான் பார்த்துட்டே இருக்கேன். இப்போ மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்து உங்களுக்காக ஒரு வீடியோஸ்மே ரெக்கார்ட் பண்ணணும். அப்ப என்ன நடந்தாலும் அது நைட் ஆனாலும் விழுந்தாலும் என்னோட ஒர்க்கை தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அதே மாதிரி இப்ப இந்த நம்ம ஒரு சிஜிஎல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நமக்கு என்னது, எந்த டைம்னாலும் எனக்கு படிப்பு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு நமக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 நமக்கானது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பிக்கையோட அவங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் நமக்கான சக்சஸ் நமக்கு தான். ரைட்டா? எஸ், ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிவன். மீண்டும் கண்டிப்பான முறையில அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். எஸ், தேங்க்யூ டு எவ்ரிவன்.